வெல்கம் பேக் டு அர்ச்கான். நான் இன்ஜினியர் அருளானந்தம், சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்டில் அந்த சிங்கிள் ஸ்பைன் ஸ்டேர்கேஸ்க்கு உண்டான ஒரு சிங்கிள் ஃப்ளைட்டுக்கான கான்க்ரீட் ஆக்டிவிட்டி தான் போயிட்டுருக்கு. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது தான் சென்ட்ரல் ஸ்பைன் ஸ்டேர்கேஸு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம கேஷ் பண்ணிட்டோம். இதில் மொத்தம் வந்து ஃப்ளோர் ஹைட் வந்து 12 அடி இருக்குது. மொத்தம் வந்து 25 ஸ்டெப்பு வரும். 6 இன்ச்சு ரைசர் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டெப்பு வரும். லேண்டிங் பார்த்தீங்கன்னா 4க்கு 4.5 சைஸ் வச்சுருக்கோம். இதில் என்ன சேலஞ்சிங்னா, இந்த ஒவ்வொரு ட்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து ஒரு பீம், ஒரு செகண்டரி பீம் ஒன்று இதுலேருந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இதில் ப்ரைமரி பீம் இந்த டைரெக்ஷன் ஒயிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் 1.5 அடிக்கு. ஸோ செகண்டரி பீம் வந்து 3/4க்கு 1 கொடுத்துட்டு அதில் இந்த ட்ரீட்டுக்கு உண்டான சென்ட்ரிங் ஆக்டிவிட்டி வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸு நம்ம கொடுத்துருப்போம். ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா செப்பரேட்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3மே ஒரே நேரத்தில் கேஷ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்கும். அதனால தான் இப்போ சிங்கிள் ஃப்ளைட் வச்சுட்டு அடுத்த ப்ரைமரி பீமுக்கு உண்டான ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்டிவிட்டி அதை பெண்ட் பண்ணி லேப் பண்ணிவிடுவோம். முக்கியமாக இதுமாரியான இந்த ராடு கொடுக்கும் பொழுது அந்த பீமில் பார்த்தீங்கன்னா சிசர் ராடு கொடுக்கணும். அந்த சிசர் ராடு என்னங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட்டு கான்க்ரீட் கேஷ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஒரு 1 ஹவரில் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இது முடிஞ்சோன்னா நான் இந்த டீட்டெயிலான உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இது பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சென்ட்ரல் ஸ்பைன் ஸ்டேர்கேஸ். சென்ட்ரல் ஸ்பைன் ஸ்டேர்கேஸ்னால் அந்த முதுகெலும்பு மாதிரி அந்த பீம் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து சென்ட்ரல் ஸ்பைன்னு சொல்கிறாங்க. அந்த முதுகெலும்பு மாதிரி வருது பாருங்கள். அந்த ஸ்பைனலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது அப்படியே வரி வரியாக பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு கீழே பீம்ஸ் இருக்குது. அதுதான் சென்ட்ரல் ஸ்பைன் ஸ்டேர்கேஸுங்கிறாங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இது. லைக் பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.